guys, சேம் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இது கிறிஸ்டலைஸ் ஓட எபிசோடு 6. புதுசாக வந்தவங்க எபிசோடு 5 பார்க்கலைன்னா கவலையே வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. சரி வாங்க, எந்த டைமும் வேஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே குதிக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முன்னாடி குடித்த மாதிரி இதுவும் பயங்கரமாக எரியுது. வழியில் தரையில் உருண்டு குடித்த எல்லாத்தையும் வாந்தி எடுத்துடுறான். இது ஒரு கேவலமான தண்ணின்னு முடிவு பண்ணி இனிமே இதை தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். இப்போ இந்த குளத்தோட என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவனோட புது டனல் சென்ஸை வச்சு மற்ற டஞ்சனை மேப் பண்ண வேண்டிய நேரம். நம்ம ஹீரோவோட புது ஸ்கில்லால் ட்ராவல் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அந்த வெளிச்சம் வர நரம்புக்கு அதிகமாக இருக்க இடத்த நோக்கி போனால் போதும். அது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து ஏதோ ஒரு வாசனை நம்ம ஹீரோவுக்கு வருது. இந்த டனலுக்குள்ளே வேறு என்ன மாதிரி கிரியேச்சர்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டே போனதில் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று கண்ணில் படுது. மனுஷங்க கட்டின ஒரு படிக்கட்டுங்க. ஆமாம், அது படிக்கட்டு தான். படிக்கட்டோட நீளத்தை பார்த்தா அந்த ப்ளூ லயன்ஸ் இங்கேயும் இருக்கு. ஆர்வத்தில் நம்ம ஹீரோ வேகமாக கீழே இறங்கி பக்கத்தில் போய் பார்க்குறான். இந்த படிக்கட்டுகளை பாறையிலே செதுக்கியிருக்காங்க போல. ஒவ்வொரு படியும் அழகா இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, யார் இந்த பாறையை செதுக்கியிருப்பா? மனுஷங்க தான், வேற யாரு? இந்த புது உலகத்தில் மனுஷங்க இருக்கிறதுக்கான பஸ்ட் எவிடன்ஸ் இதுதான். இங்கே என்ன மாதிரி ஃபேண்டசி மக்கள் வாழ்கிறாங்கன்னு யோசிக்கிறான். ஒருவேளை நம்ம ஹீரோ டவர்ஸை காப்பாற்றலாம், இல்லாட்டி அழகான எல்ப்ஸை சந்திக்கலாம். என்ன நடந்தாலும் விஷயங்களை இன்னும் சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாதி படிக்கட்டில் இறங்கும் போது நம்ம ஹீரோக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஏன் மனுஷங்க இந்த ஒரு டனலுக்குள்ளே மட்டும் படிக்கட்டுகளை செதுக்கணும், மற்ற டனல்களில் ஏன் இல்லை? நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஜீனியஸுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம ஹீரோ போகிற பாதை அடிக்கடி யூஸ் பண்ணுற பாதையாக இருக்கணும். அதனால தான் அதை ஈஸியாக போகிறதுக்கு இப்படி செஞ்சுருக்காங்க. அப்போ பக்கத்தில் இன்னும் படிக்கட்டுங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த டஞ்சனை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கலாம். இந்த நம்பிக்கை நம்ம ஹீரோவுக்கு அடுத்த அடியை எடுத்து வைக்க தைரியத்தை கொடுக்குது. நம்ம ஹீரோ கீழே போயிட்டே இருக்கும்போது இந்த படிக்கட்டுங்க நம்ம ஹீரோ நினைச்சதை விட யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு புரியுது. இந்த ஐடியா ஏன் முன்னாடியே தோணலன்னு ஆச்சரியப்படுறான். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நம்ம ஹீரோ பழைய உலகத்துக்கு இருந்த மாதிரி சைஸாக இருந்தால் நம்ம ஹீரோவோட சைஸை படிக்கட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். படிக்கட்டோட அளவை வச்சு நம்ம ஹீரோ அவ்வளோ பெருசுன்னு ஒரு ரஃப் கால்குலேஷன் போடுறான். நினச்சதை விட தான் ரொம்பவும் சின்னவன் தான்னு நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் புரியுது. படியோட ஹைட்டு அண்ட் லென்த்தை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஜஸ்ட் 1 மீட்டர் உயரமாக தான் இருப்பான். இப்போது குளத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமான பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மனுஷனோட பார்வையில் ரொம்ப சின்னதாக தெரியும். நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அதுங்க எனிமீஸை ஈஸியாக நசுக்கிற ஜெயண்ட் மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு பெரிய மனுஷனோட பார்வையில் அதுங்க பழைய உலகத்தில் இருக்கிற சாதாரண பீஸ்ட் சைஸில் தான் இருக்கும். ஏரியா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஈஸி மோடில் வர வீக்கான டுட்டோரியல் மான்ஸ்டர்ஸா? இப்படி யோசிக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வீக்காக இருந்தால் இன்னும் ஆழத்தில் என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்க கூட விரும்பலை. அதனால் நம்ம ஹீரோ இப்போதைக்கு சாவுக்கு நேராக போக வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறான். டேஞ்சரான படிக்கட்டுகளுக்கு இப்போதைக்கு குட் பை சொல்லிடுறான். ஆனால் வேற ஒரு ஃப்ளோருக்கு போனது நம்ம ஹீரோ இன்னும் மனுஷங்களோட தடயங்களை பார்க்குறான். செவுத்துல தீப்பந்தம் இருக்கு. நம்ம ஹீரோ எவ்வளோ தூரம் போகிறானோ அவ்வளவு நாகரிகத்தோட அறிகுறிகள் தெரியுது. சர்ஃபேஸ் நாம் நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்தில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ டனலுக்குள்ளே ஆழமாக போக போக செவுத்தில் இருந்த அந்த ப்ளூ லைன்ஸ் குறையுது. நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஸ்டெல்த்தி மான்ஸ்டருக்கு இது செம்ம செட்டப் தானாலும் ஏதோ தப்பாக இருக்கேன்னு நம்ம ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஹார்ட் படபடன்னு அடிக்குது. வேற ஒரு உலகத்துல இருந்து ஒரு நிஜ மனுஷனை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. அது எக்ஸைட்டிங்கா இல்லையா? நம்ம ஹீரோ மனசுல ஏற்கனவே நிறைய கேள்விங்க இருக்கு. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? என்ன ஃபேண்டசி இனமா இருப்பாங்க? அவங்களுக்கு மேஜிக் தெரியுமா? ஒருவேளை அட்வென்ச்சர் கில்டுன்னு ஒன்று இருந்து அவங்க டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா? நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சைகை மொழியிலேயோ டான்ஸ் ஆடியோ பேச முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இரும்புக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணுறான். ஒரு மான்ஸ்டர் உடம்புக்குள்ளே இருக்கிற மனுஷனை சந்திக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையே. ஒருவேளை இந்த உலகத்திலேயே நம்ம ஹீரோ தான் அந்த பஸ்ட் ஆளாக இருக்கலாம். இன்ஜினுக்குள்ளே ஆழமாக போக போக டனல் குறுகலாகி சரிவு அதிகமாகுது. திடீர்னு கண்ணை கூசுற ஒரு வெளிச்சம் வருது. மேலே சீலிங்கில் இருக்கிற ஓட்ட வழியாக வருது. கண்டிப்பாக சன்லைட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ சூரியனை பார்க்குறான். போன லைஃப்பில் இந்த வெளிச்சத்தை மதிக்காமல் விட்டதுக்காக ஃபீல் பண்ணி சாரி கேட்குறான். சன்லைட் உள்ளே வரதை பார்த்தா சர்ஃபேஸ் நாம் நினச்சதை விட ரொம்பவே பக்கத்தில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னும் வெளிச்சம் தெரியுது. அப்போ அங்கே இன்னும் மனுஷங்க கட்டின பில்டிங்லாம் இருக்கணும்.
அந்த யோசனை முடியறதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒரு பாதி திறந்த மரக்கதவை பார்க்குறான். அதோட டிசைனை வச்சு பார்த்தா அது கார்டு ரூமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். ரஞ்சனுக்கு நடுவில் ஒரு கார்டு ரூம். ஆனால் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கார்டு ரூம் ஜன்னலில் இருந்து வர ரெட்டு கலரில் இருக்க வெளிச்சம். இந்த ரெட்டு கலர் வெளிச்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு காலடி சத்தத்தோட சேர்ந்து அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அது யாருன்னு பார்த்தா நிஜமாவே மனுஷங்க தான். லைட் ஆர்மர் போட்டு ஏதோ ஒரு லைட் டிவைஸை வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்களோட டிவைஸை பார்த்து ஆச்சரியப்படுறான். அது ஒருவேளை மான்ஸ்டர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிற டிவைஸாக இருக்கலாம். இந்த டஞ்சனுக்குள்ளே இருட்டாக இருக்கிறதால அவங்களுக்கு வழி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். இந்த பொண்ணு டிவைஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் 2 கையிலையும் மேஜிக்கல் லைட்டை கிரியேட் பண்ணுறான். இதை நேரில் பார்க்கறது நம்ப முடியாத மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ இது மேஜிக்னு புரிஞ்சுக்கிறான். மேஜிக் உலகத்துக்கு வந்த சந்தோஷத்தில் காண்டால்ஃபை பாராட்டுறான். ஸ்பெல் ஏதாச்சும் கற்றுக்கலாம்னு நம்ம ஹீரோ ஆர்வத்தில் இருக்கும்போது அந்த ஆள் திடீர்னு நம்ம ஹீரோ பக்கம் கையை திருப்புறான். வெயிட், மான்ஸ்டரை கண்டுபிடிக்கிற அந்த ரெட் கிறிஸ்டல் இப்போ ஆக்டிவாக இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒரு மான்ஸ்டருங்கிறத நம்ம ஹீரோ மறந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்ல லாக் ஆன சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டான். நம்ம ஹீரோ காலி. இப்படி நடக்கும்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோ ஒரு தப்பு பண்ணிட்டான். ஆனால் இப்போ செய்யக்கூடிய ஒரே ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் என்னன்னா, ஒரு பூச்சி மாதிரி ஓடுறது தான். நம்ம ஹீரோ மனுஷங்க கிட்ட கெஞ்ச முயற்சி பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவால் பேச முடியாது. சுச்சுவேஷனில் இன்னும் மோசமாக்குற மாதிரி நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடும்போது ஒரு கல்லில் தடுக்கி விழுந்துடுறான். ஆனால் நம்ம ஹீரோ யாருக்கும் பாதிப்பு இல்லாத எறும்புன்னு சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் மானாவால் கிரியேட் ஆன ஒரு ஃபயர் பால் நம்ம ஹீரோ மேலே சீறிட்டு வருது. டைரக்ட் ஹிட் இல்லைனாலும் தடுக்கி விழுந்து தப்பிச்சு ஓடினதுல நம்ம ஹீரோவோட கால் செம்மையாக வலிக்குது. மூளை ஓடுன்னு சொல்லுது, ஆனால் கால் முடியாதுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அசையவே முடியல. இன்னும் நிறைய ஃபயர் பால்ஸ் நம்ம ஹீரோ மேலே வருது. நம்ம ஹீரோ கடைசியாக எல்லா பவரையும் ஒன்றா சேர்த்து ஓடணும்னு பார்க்குறான். தூண்களை மறைவாக வச்சுட்டு ஓடுறான். ஆனால் அதுவும் வேஸ்ட் ஆயிடுது. இன்னொரு ஆங்கில இருந்து பாஞ்சி வர அம்பு நேராக நம்ம ஹீரோவோட வயிற்றை குறி வைக்குது. இங்கே இருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் டிஸ்ட்ராக்ஷன் வேணும். உடனே நம்ம ஹீரோவோட டனல் சென்ஸை யூஸ் பண்ணி ரேண்டமாக டனலுக்குள்ளே ஓடி தப்பிக்க வழி தேடுறான். 3 பாதை வழியாக போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பாதைக்கு வரான். அதில் இருந்து பயங்கரமான நாத்தம் அடிக்குது. மனுஷங்க நம்ம ஹீரோ பின்னாடியே வராங்க. அதனால் நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி சண்டை போட முடிவு பண்ணி 2 பேருக்கும் 2 பக்கமாக ஆசிட் சாட்டை அடிக்கிறான். இது அவங்கள பெருசாக தடுக்கலை. அடுத்த அம்பை வச்சு அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவனோட சூப்பர் ரிஃப்ளெக்ஷனால் குனிஞ்சு எஸ்கேப் ஆயிடுறான். மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம்னு நினச்ச நம்ம ஹீரோவோட ஆசை இப்போ காற்றுலேயே பறந்துடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.